அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ் ரங்கஸ்வாமி. நான் யூஎஸில் நியூரோ இன்டர்வென்ஷனல் சர்ஜனாக இருக்கேன். இங்கே நம்ம இந்தியாவில் இண்டோ ஸ்டேட்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் எழலாம், என்னடா அமெரிக்காவில் இருக்காரு, இங்கே கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காரு, எதுக்காக ஆரம்பிச்சிருக்காருன்னு ஒரு கொஸ்டின் எழலாம். என்னோட ஒரு ஆசை, ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, அனைவருக்கும் எப்போதும் சமமான உயர்தரமான நவீன மருத்துவ சேவைகள் அனைவருக்கும் எப்பவும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. ஸோ அந்த ஒரு குறிக்கோளுக்காக நான் இங்கே இண்டோ ஸ்டேட்ஸ் அப்படின்னு கட்டியிருக்கோம். நான் மங்களக்கரை புதூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் என்னோடய பள்ளி படிப்பெல்லாம் இருந்தது. அங்கே படித்தேன்னா இன்றைக்கி இங்கே ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் நியூரோ இன்டர்வென்ஷன்ஸ் சர்வீஸ்க்கு ஒரு டைரக்டராக இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா. அந்த இந்தியாவுக்கு நான் எப்பவுமே கடமையும் கடனும் பட்டிருக்கேன். அந்த கடனை தீர்க்கறதுக்காக தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்கேன். உங்களுக்கே இங்கே நிறைய பேர் பார்த்துருக்கலாம், இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாளாக கட்டிகிட்ருக்குமே, இன்னும் ஆகலையேன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழலாம். ஸோ நான் 20 வருஷமாக என்னோடய சம்பாத்தியம், யூஎஸில் எனக்கு கொடுத்த சம்பாத்தியம் சிறுக சிறுக சேர்த்து வச்சு கட்டின ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இந்த ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால தான் என்னோடய மாதம் பணம் வர்றதை அப்படி அனுப்பி கட்டினது. ஸோ லோன் வாங்கியோ இன்வெஸ்டர்ஸ் பண்ணியோ எடுக்கும்போது நான் அந்த பணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பணத்துக்கு வட்டி அப்படின்னு போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த யாருக்கிட்டையும் எதுவும் வாங்காமல் என்னோடய சம்பாத்தியத்தை மட்டும் பண்ணி வச்சது. ஸோ அதனால தான் இது இவ்வளோ கொஞ்சம் மெதுவாக நடந்ததுக்கு. ஸோ இதில் முதல் கட்டமாக நாங்கள் என்ன ஆரம்பிக்க போகிறோன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த லாகோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது வருமுன் வராமல் வந்த பின் அப்படி இருக்கும். என்னென்னா, எங்களோட ஒரு கான்செப்டே ப்ரிவென்ஷன் பேஸ்ட், அதாவது நம்ம எந்த வியாதியும் வராமல் தடுத்துடணும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு 2 சென்டர்ஸ், அதாவது இண்டோ ஸ்டேட்ஸ் நோய் கண்டறிதல் மையம், அதாவது டயக்னோஸ்டிக் சென்டர், அப்புறம் இண்டோ ஸ்டேட்ஸ் வருமுன் காக்கும் மையம், அதாவது ப்ரிவென்டிவ் ஹெல்த் சென்டர்னு 2 சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வருமுன் காக்கும் மையத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட், அதாவது ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்கள் வரலாறுலேருந்து கேட்டு உங்கள் உடம்பு செக்கப் பண்ணி இசிஜி, ஏபிஐங்கிற ஒரு வாஸ்குலர் டெஸ்ட்டு, அப்புறம் 90க்கும் மேற்பட்ட லேப் டெஸ்ட்டு, அப்புறம் டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 20 பக்கம் அறிக்கை, அந்த அறிக்கையில் உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம், தொற்று இருக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்குதா, இல்லை வர வாய்ப்பு இருக்கா, இல்லை வராமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக இங்கே ஒரு யூஎஸில் அமெரிக்காவில் இருக்க ஸ்டாண்டர்ட், அதுக்கும் மேலே இருக்க ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கொடுக்குறோம். இது எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ டயக்னோஸ்டிக் சென்டர் அப்படின்னு வந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது சிம்டம் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கலாம், உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். அந்த ஸ்கேன், அதாவது சிடி ஸ்கேன் 128 ஸ்லைஸ், ரொம்ப அருமையான ஒரு நவீனமான ஒரு சிஸ்டம், 1.5 டெஸ்லா எம்ஆர்ஐ. ஸோ இதில் ஒரு நல்ல குவாலிட்டியான உங்களுக்கு ஸ்கேன்ஸை இங்கே எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப கம்மியான கட்டணத்தில். இந்த கட்டண விவரங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு ப்ரௌசரில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னடா ட்ரீட்மெண்ட்டு மட்டும் பேசிகிட்டு இருக்காரே, இல்லை சாரி இது மாதிரி ஒரு ஸ்கேனை மட்டும் பேசிகிட்டு இருக்காரே, ட்ரீட்மெண்ட்டை ஒன்றும் சொல்லியே நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோன்னா, நான் ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறது ஸ்ட்ரோக். அதாவது ஸ்ட்ரோக் ஒருத்தவங்களுக்கு அந்த குடும்பம் எப்படியா இருக்கும்னு அப்படின்னு கண்ணோட பார்த்தவன். அதை இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் பிரகாரம் ஒரு ஸ்ட்ரோக் ஆனவங்க இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அந்த சிம்டம் உடனே நம்ம அந்த அடைப்பை இரத்த குழாய் பால போய் எடுத்துட்டா, இப்போ இங்கே இருக்கிற மிஷின்ஸ் தான் அதை நாங்கள் இந்த மிஷினை வச்சு தான், இங்கே அமெரிக்காவில் இருக்க மிஷின் வச்சு தான் அதை எடுக்கிறோம். அதை எடுத்துட்டா உடனே அவங்க திருப்பியும் நார்மல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே ட்ரீட்மெண்ட்டு நம்ம இந்தியாவுக்கும் என்னென்னா, அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்லிருந்து ஒரு கேக் கூட எங்கள் குடும்பம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். பட் ஆனால் இப்போ நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு 50 வயசு ஆகுது. எவ்வளோ நாள் நான் வேலை செஞ்சு அந்த பணத்தில் தான் இப்போ நான் இந்த ஹாஸ்பிட்டலே கட்டணும். ஸோ இது நான் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா நடக்கணும், இன்னும் நிறைய நாள் நடக்கணும் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலோட மெயின்டெனன்ஸ் வேணும். இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சம்பளம், இந்த மிஷினோட இதுக்கெல்லாம், அதுக்காக ரொம்ப எவ்வளோ செலவோ லாப நோக்கம் இல்லாமல் ஒரு சின்ன கட்டணம் தான் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கே புரியும். பட் இதை பற்றியெல்லாம் திருப்பியும் விரிவாக நம்ம பேசுவோம்.
ஸ்ட்ரோக்கை பற்றி. பட் இப்போதைக்கு 2 சென்டர் தான் இருக்குது. அது டயக்னோஸ்டிக் சென்டர், அதாவது நோய் கண்டறிதல் ஸ்கேன் சென்டர், வருமுன் காக்கும் மையம், இதை ப்ரிவென்ஷன் சென்டர். இந்த 2க்கும் அதை பற்றி ப்ரோசர்ஸ் எழுதியிருக்கோம். உங்களை நோயே வராமல், ஸ்ட்ரோக்கே வராமல் உங்களை தடுத்துக்கணுங்கிறது ஆசை. நான் ஸ்ட்ரோக் சென்டர் கட்டினதில் யாருமே இந்த ஸ்ட்ரோக் சென்டர் வராமே இருக்கணும். ஏன்னா அது யாருக்கும் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதை பற்றிலாம் பேசுவோம். இதை நீங்கள் முடிஞ்சால், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர்கள், உறவினர்கள், உங்கள் குரூப்ஸு எல்லாத்துக்கும் அனுப்புங்க. எல்லாத்துக்கும் இது தெரியட்டும், எல்லோரும் படிக்கட்டும், எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை உங்களை பார்க்குற மட்டும் உங்களோட நன்றி சொல்லி, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.